அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்று 20/3/2025 இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்கக்கூடியது அலகு 7லிருந்து திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள், மலை இடப்பெயர்கள் ஓர் ஆய்வு, இதை பற்றி பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் 10ஆம் கிளாஸுக்கு பிறகு 11-12 பாடங்களில் இருக்கக்கூடிய நூல்களில் திராவிட மொழி தொடர்பான சில கருத்தாக்கங்களை எடுத்து உருவாக்கப்பட்டிருக்கு. மலை இடப்பெயர்வு ஒரு ஆய்வு, இதான் நம்ம இன்னைக்கு எடுத்துக்கூடிய பாடம். அதாவது இந்த ஆய்வு கட்டுரை எழுதினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு ஆர் பாலகிருஷ்ணன், இந்திய ஆட்சிப்பணி IAS அதிகாரி எழுதியிருக்கிறாரு. இவர் தமிழ் வழியில் முதன்முறையாக நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் வழியாக சென்று இந்திய ஆட்சிப்பணி தேர்வு எழுதி 28 ஆண்டுகள் இடப்பெயர் ஆய்வில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார். ஒரு IAS ஆஃபீஸர். இவர் ஒடிசா மாநிலத்துடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் அந்த மாநிலத்துடைய வளர்ச்சி ஆணையராக பொறுப்பில் இருக்கார். இந்த பகுதி பார்த்தீங்கன்னா சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் அப்படிங்கிற அவருடைய நூல்ல இருந்து நம்ம எடுத்திருக்கிறோம். இதை பள்ளி பாட புத்தகங்களையும் கொடுத்துருக்குறாங்க. கடந்த வகுப்புல ஏற்கனவே திராவிட மொழி குடும்பத்தை பத்தி பார்த்தோம். சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்கின்ற ஒரு பகுதியிலிருந்து இதை எடுத்து கட்டுரையாக கொடுத்துருக்காங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா படிப்பை தாண்டி நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்படி இவர் ஆர்வப்பட்டு அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாருன்னா, இந்திய ஆட்சிப்பணி தேர்வு எழுதி வந்தாலும் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த திராவிட மொழிகளையும் திராவிட இடப்பெயர்வு ஆய்வுகள் அப்படிங்கிறதுலையும் ஈடுபட்டு வந்திருக்கிறாரு. அது இவர் இன்னும் பல விஷயங்களை சிந்திக்க வச்சது. 1984 வருஷம் இந்திய ஆட்சிப்பணி தேர்வை முழுக்க தமிழ்லேயே எழுதி அதன் மூலமாக உங்களுக்கு IAS ஆஃபீஸராக பணிபுரியும் வாய்ப்பு ஐயாவுக்கு கிடைச்சது. ஒடிசா மாநிலத்தில் இவர் பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா வடமேற்கு இந்தியாவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய கொர்க்கை, வஞ்சி, தொண்டி வளாகம், KVT காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த ஆய்வுலகத்துக்கு கவனத்துக்கு கொண்டுட்டு வந்தவர் இவர். ஆய்வுலகின் கவனத்திற்கு கொண்டு வந்தவர் இவர். தினமணி நாளிதழில் துணை ஆசிரியராக இருந்திருக்கிறாரு. கணையாளி இலக்கிய இதழின் ஆலோசகர் குழுவிலையும் தீவிர பங்காற்றியிருக்கார். அன்புள்ள அம்மா, சிறகுக்குள் வானம், இதெல்லாம் இவருடைய நூல்கள். இவருடைய இந்த ஆராய்ச்சியுடைய வெளிப்பாடை தான் இன்னைக்கு நம்ம இந்த வகுப்புல பார்க்க போறோம். என்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு பார்க்க போறோம். சரி, முதல்ல இவர் முழுக்க மலையை வைத்து ஆய்வுகள் செஞ்சிருக்கார். அதாவது முதல்ல மனிதன் ஆரம்ப காலத்துல வாழ ஆரம்பிச்சது மலையில தான் வாழ ஆரம்பிச்சிருக்கலாம். மலை தான் மனித சமூகத்தின் ஆதி நிலம் என்று சொல்றாங்க. தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா முதல் எடுத்தவொடனே 5 சொன்னா குறிஞ்சி முல்லைன்னு தான் சொல்றாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்றாங்க. அப்போ இந்த திணைகள்ல குறிஞ்சியை முதல்ல வைத்திருக்கிறதுக்கு நோக்கம் என்ன அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்தும் குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ளன்னு இலக்கியங்கள் சொல்லுது. குறிஞ்சி நிலம் மக்களுடைய வாழ்க்கையில ஒன்றியமையாத ஒன்றாக இருந்தது. அப்போ மலையையும் குன்றுகளையும் அதோட பெயர்கள்லாம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு ஆராய்ச்சி படிப்புக்கு பேர் ஓரோலஜி அப்படின்னு பேர். மலை எப்படி உருவாகுதுங்கிறத கண்டுபிடிக்கிற அந்த படிப்புக்கு பேர் ஓரோகிராஃபின்னு பேர். மலை குன்றுகளுடைய பெயர்கள் குறித்த ஆய்வை ஓராலஜி என்கின்ற ஒரு கலை சொல்லால அழைக்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழர் வாழ்வில மலைகள் பெரும் சிறப்பு பெற்றதாக இருந்திருக்கு. அதாவது திராவிடர்கள் அடிப்படையில் மலைவாழ் மக்கள், திராவிடர்களை மலைநில மனிதர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கமில் ஸ்வலபில் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியாளர். மலையில வாழ்ந்த மக்கள் தான்ப்பா திராவிட மக்கள்னு சொல்லியிருக்காங்க. சேயோன் மேய மைவரை உலகம் அப்படின்னு தொல்காப்பியம் என்கின்ற நூல் சொல்லுது. சேயோன் மேய மைவரை உலகம், வரைனா மலை என்று அர்த்தம். விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவ என்று திருமுருகாற்றுப்படை சொல்லுது. இங்க உள்ள கடவுள்களையும் மலைகளையும் தொடர்பு படுத்தி பல பதிவுகள் நமக்கு கிடைக்கும். கடையேழு வள்ளல்கள்னு சொன்னாங்கன்னா அதுல 7 பேருமே மலைப்பகுதி தான். பாரி, ஓரி, காரி, எழினி, ஆய், பேகன், நள்ளின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே பரம்பு மலை என்கின்ற பகுதி ஆட்சி பண்ணவர். ஒருத்தர் முதிரமலை, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கண்டீரமலை அப்படின்னு ஒவ்வொரு மலைப்பகுதியை ஆட்சி செஞ்சாங்க. இப்போ திராவிடர்களின் பெருமிதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் வாழக்கூடிய பல்வேறு திராவிட பழங்குடியினுடைய இனப்பெயர்கள் அவங்க மலையில வாழ்ந்ததுடைய அடையாளத்தை தான் வெளிப்படுத்துது.
இனக்குழுக்களின் பெயர்கள் மலை என்ற ஒரு சொல்லை அடிப்படையாக கொண்டுதான் உருவாயிருக்கு அப்படிங்கிறாங்க. உதாரணத்துக்கு மால்பகாடியா அப்படின்னு ஒரு பழங்குடியினர், அவங்க எங்க இருக்காங்கன்னா ஜார்க்கண்ட்ல வசிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. மலரையன் அவங்க கேரளால மேற்கு தொடர்ச்சி மலை, மலகுரவன் நெடுமாங்காடு கேரளா, மலமுத்தன் எர்நாட்டு கேரளா, மலபணிக்கர் வடகேரளம், மழையன் பாலக்காடு, மலவேடர் இடுக்கி கேரளம், மலேரு தட்சிண கன்னடா கர்நாடகா. இப்போ இந்த பெயர்கள் பழங்குடியினருடைய பல்வேறு இனப்பெயர்களை பார்க்கும் பொழுது மால், மழை, மழை, மழை என்கின்ற வார்த்தை திரும்ப 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 வருவதை நம்ம பார்க்கிறோம். கோட்டா, கோண்டா, கோண்டு, குவைட்டர், இந்த பெயர்கள் எல்லாத்தையும் பாருங்க. கோட்டா என்பது நீலகிரி, கோண்டா தோரா ஆந்திர பிரதேசம், கோண்டு குவைட்டர் இதெல்லாம் ஒடிசா. இந்த திராவிட பழங்குடி இன பெயர்கள் எல்லாமே ஒன்று மலை, குன்று, இந்த ரெண்டு பொருட்கள் அடிப்படையாக தான் வச்சிருக்கு. கோட்டானா உங்களுக்கு குன்று, கோண்டா அப்படின்னா குன்று அடிப்படையாக வைத்து தான் உருவானது. அப்போ மலையும் குன்றுகளும் தான் நம்ம மக்கள் வாழ்ந்த முதல் இடங்கள். மலை குடியிருப்புகள் தான் வாழ்ந்திருக்கிறாங்க. திராவிட மலைவாழ் மக்களுடைய குடியிருப்புகள்ல அந்த பழங்குடியினர்கள் மலை சார்ந்த வாழ்வியலின் சமூக சமய கூறுகள் குறித்த புரிதல்களை தருது. பழங்குடியினர் பார்த்தீங்கன்னா எப்போ ஓடக்கூடிய தண்ணீரை தான் குடிநீராக பயன்படுத்தினாங்க. தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. அவங்க தங்கள் குடியிருப்பு பகுதிகளை விட உயரமான இடத்துல சிற்றாறுகள் ஓடையிலிருந்து தான் தண்ணீரை எடுத்து அவங்க குடிச்சாங்க. நீலகிரியில் உள்ள தோடர் இனத்தவங்க பால் எருமை கொட்டில்களை புனித இடமாகத்தான் கருதுவார்கள். எனவே அவற்றை சுற்றி உயர்ந்த மதிர்ச்சுவர்களை அமைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய வீடுகளை என்ன சொல்லுவாங்க, திண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க, மேடைகள். வீடுகளில் திண்டுகள்ங்கிறது முக்கிய இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. குறும்பர்களுடைய மொழியில தாழ்வாரத்தை குறிக்கக்கூடிய மெட்டு என்ற சொல் அதன் உயரமான மேடன் அமைப்பை விளக்குகிறது அப்படிங்கிறாங்க. ஆந்திராவிலையும் ஒடிசாலையும் ஜதாப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடியினர், திராவிட பழங்குடியினருடைய குடியிருப்புகள் மலை உச்சியில தான் அமைந்திருக்கு. எப்படி கலெக்ட் பண்ணியிருக்காரு பாருங்க. ஆந்திரா, ஒடிசாலோட ஜதாப்பு குடியினர் அவங்களெல்லாம் பார்த்து பழங்குடியினர் தலைவர்களுடைய வீடு மேக்ஸிமம் என்ன இருக்குன்னா எல்லா வீடை விட உயரத்துல தான் அவர் அமைச்சிருக்கிறார். உயரமான மேடை, நல்ல உயரமான திண்ணை, சுற்றுச்சுவர், மேலோடை நீர், இதெல்லாம் திராவிட பழங்குடியினருடைய வாழ்விட வடிவமைப்பிலையும் வாழ்வியல் தாக்கத்திலையும் உயரமான இடங்கள்ல செலுத்தக்கூடிய தாக்கத்தையும் உணர்த்திக்கிறது. இப்போ வடமேற்கு பகுதியில் திராவிட மலைப்பெயர் நம்ம தமிழ்நாட்டில் அங்கங்கே கிடைக்குதுங்க. ஓகே, வடமேற்கு இந்தியாவில் இன்னைக்குள்ள ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் பக்கத்துல தமிழ் பெயர்களா, திராவிட மலைப்பெயர்களா அப்படின்னு ஆச்சரியம் நமக்கே வருது. பாருங்க, மலை என்கின்ற ஒரு சொல்லே என்ன சொல்லுங்கிறாங்க, திராவிட சொல்லுங்கிறாங்க. இதுக்கு சமஸ்கிருதத்துல மலையா என்று ஒரு பேர். நம்ம பாண்டிய மன்னன் ஒருத்தரோட பேர் பாருங்க, மலையஜத்துவ பாண்டியன் என்று அழைக்கப்பட்டான். அப்போ மலைய என்ற சொல்லுக்கும் திராவிட தொடர்புக்கும் இது அரண் சேர்க்கக்கூடியதா இருக்கு. ஒரு பாண்டிய மன்னன் மலையஜத்துவ பாண்டியன் பேர் வச்சிருக்கான். வடமொழியில மலைய அப்படிங்கிற சொல்லு மலபாருக்கு மேற்கே உள்ள, அதாவது கேரளாவு பகுதிகளை குறிக்கக்கூடியதாக இருக்கு. தமிழ்ல பாருங்க, குறிஞ்சி நிலம் தொடர்பான சொற்கள் தான் மலை என்பது உயரமானது, குன்றுனா அதை விட கொஞ்சம் உயரம் குறைஞ்சது அப்படின்னு பொருள்படும். மலை, குன்று என்றும் இரண்டு சொல்லாட்சிகளும் வெளிக்கொணர வரும் உயர வேறுபாட்டை வடமேற்கு பகுதியில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் மலை சார்ந்த இடப்பெயர்கள் உறுதி செய்வது வியப்பளிக்கிறது. இதே மாதிரி தமிழ்ல வரை என்ற சொல் கோடு, மலை, சிகரம், விளிம்பு, கரை, எல்லை, நுனி, இப்படி பல பெயர்கள்ல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. நுனி முதல் அடி வரைன்னு சொல்றோம். அடி முதல் நுனி வரை தொடரல, அந்த நுனி முதல் அடி வரைன்னு சொல்றோம்ல, வரை, அந்த வரை என்ற சொல் விளிம்பு, இந்த லிமிட், இது வரங்கும் போது இந்த விளிம்பை குறிக்கக்கூடியதாக இருக்கு. திராவிட நிலப்பகுதியில மலை தொடர்பான சொற்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிந்துவெளி பயன்பாட்டில் நிலப்பகுதிகளில் தற்செயலாக வழங்கப்படவில்லை, அவையே காரணம் கருதி வழங்கப்பட்டிருக்கு. சிந்துவெளியும் நம்ம திராவிட மலைவாழ் மக்களும் அன்றாடம் புழங்கும் சொற்கள்ல இந்த தொடர்ச்சி இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, இந்தியாவுடைய வடக்கு, மேற்கு, கிழக்கு மாநிலத்துடைய இடப்பெயர்கள்ல இன்னைக்கு திராவிட இடச்சொற்கள் நேரடியாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். உதாரணத்துக்கு உத்தராஞ்சல்ல சமோலி, அப்போ உத்தராஞ்சல் கிடையாது, இப்போ வந்து உத்தரகாண்ட் இருக்கு. உத்தரகாண்ட்ல சமோலி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா மலை, மலோ, மல் அப்படிங்கிற வார்த்தைகள்ல இருந்து தான் வந்திருக்கு. அப்போ மலையை குறிக்கக்கூடிய வார்த்தைங்கிறதுனால உத்தரகாண்டுக்கு எல்லாரும் போயிருப்போம், அங்க உள்ள இடத்துல மலைகள் தான் அதிகமா இருக்கு. அப்போ சமோலி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஜார்க்கண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா கும்லா, உத்தரப்பிரதேசல ஜவுன்பூர், இதெல்லாம் மலை என்பதை குறிக்கக்கூடிய வார்த்தைகளாகவே இருக்கு. இதே மாதிரி வரை என்கின்றதும் மலையை தான் குறிக்குது. குஜராத்தில் உள்ள வல்சட், மகாராஷ்டிராவில் உள்ள தனே, ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காங்க்ரா அப்படிங்கிற ஒரு பகுதி. மலா
பாருங்க, பஞ்சாபோட ஜலந்தர், ராஜஸ்தானில் உள்ள அஜ்மீர், கர்நாடகாவில் உடுப்பி, இதெல்லாம் திராவிட சொல்கள்ல இருந்து உருவானது தான் அப்படிங்கிறாங்க. அப்போ தென்னிந்தியாவில் தான் மலை என்ற இடப்பெயரின் சிறப்பிடம் எப்படி இருக்கிறது? தமிழ்நாட்டில் மட்டும் மலை அப்படிங்கிற ஒரு சொல் 17 ஊர்களுக்கு முன்னோட்டாக இருக்கு, 84 பேர்களுக்கு பின்னோட்டாக இருக்கு. சில ஊர் பேருக்கு பாருங்க மருதமலை, சில பேர் பாருங்க ஆனமலை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ 17 பேர்களுக்கு ஊருக்கு அது முன்னோட்டாகவும் 84 இடப்பெயர்ல பின்னோட்டாக இருக்கு. இதே மாதிரி ஆந்திர மாநிலத்தில் மல் என்ற வேர்ச்சொல் ஐகார ஈறு பெற்று மல்லை என வழங்கப்படுவதற்கு பதிலா ஆகார ஈறு வச்சு மலா என்று வழங்கப்படுகிறது. நம்ம மலைன்னு சொல்றத அவங்க மலா. கர்நாடகத்தில் மலை அப்படிங்கிற சொல் தோணி மலை அப்படிங்கிற ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு முறை மட்டும் தான் பயன்படுத்தப்பட்டது. மலையை குறிக்கும் மற்றொரு சொல்லான மலே அப்படிங்கிறது 15 இடத்துல வருது. அப்போ மலை தமிழ், மலா ஆந்திரம், கர்நாடக மலா அப்படிங்கிறது ஆந்திர மொழி, மலே அப்படிங்கிறது கர்நாடகத்தில் வழங்கப்பட்டிருக்கு. அப்போ மலையாளத்தில் சொல்லுங்க, கேரள மாநிலத்தில் 10 இடத்துல மலை விகுதி இடம்பெற்றுள்ளது. மேற்சொன்ன அந்த மலை, மலா, மலை எனப்படக்கூடிய சொற்கள் தென்னிந்தியாவுடைய எந்த ஒரு மாநிலத்திலையும் முன்னோட்டாகவோ பின்னோட்டாகவோ வருகின்றன என்று தனி சொல்லா வரல. மலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி பின்னாடி தான் வச்சு சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழியில கோட்டை என்ற சொல் காவல் மிகுந்த காப்பரன் கொண்ட மதில் சுவர்களால் சூழப்பட்ட ஒரு கட்டமைப்பை குறிக்குது. கோட்டை என்னது? சுத்தி நமக்கு பாதுகாப்புக்காக கட்டப்பட்ட ஒரு அரண். திராவிட வேர்ச்சொல் அகராதியில இந்த கோட்டை என்கின்ற சொல்லோடு தொடர்புடைய பல்வேறு மொழி சொற்கள் நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு நம்ம கோட்டை, கோடு அப்படின்னு சொல்றோம். மலையாளத்திலையும் கோட்டை, கோட்டயம் அப்படிலாம் சொல்றாங்களா, கோடு. கன்னடத்துல கோட்டை, கோண்டே. தெலுங்குல கோட்டை, துளுல கோட்டே, தோடால குவாட்டு. இப்படி எழுத்து வழக்கு கொண்ட திராவிட மொழிகளில் மட்டுமல்லாமல் திராவிட பழங்குடிகளில் கூட நம்ம கோட்டை என்கின்ற சொல்லாக்கத்துடைய வேர்களை நாம் இனம் காண முடிகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் கோட்டைங்கிற முடியக்கூடிய 248 இடப்பெயர்கள் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு. நாட்டரசன் கோட்டை, தேவக்கோட்டை, அந்த கோட்டை, இந்த கோட்டை, நிலக்கோட்டைன்னு ஏகப்பட்ட ஊர்கள் நம்மள்ட்ட இருக்கு. 248 பேர்கள் நம்ம ஊர் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த சொல் செயற்கையாக நம்ம கெட்டப்பட்ட நகர நாகரிகத்தின் பின்னணியில தான் தோன்றியிருக்கும் என்பதை விட அதை விட தொன்மையான மலை சார்ந்த வாழ்வியல் சூழல்ல கோட்டை மாதிரி அரண் மாதிரி வாழ்க்கையில் நமக்கு மலை வந்து சுத்தி இருக்கிறதுனால கூட கோட்டை அப்படின்னு வச்சிருந்திருக்கலாம். ஏன்னா கோடு என்ற தமிழ் சொல்லு மலையுச்சி, சிகரம், மலை என்கின்ற பொருளோடு வல்லரன் கோட்டை என்ற பொருட்களையும் தருது. உதாரணத்துக்கு உங்களுக்கு சிலப்பதிகாரத்துல பாத்தீங்கன்னா கோடு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க மலையை. மலையரண், காட்டரண் அப்படிங்கிற இயற்கை அரண்கள் மதில் சுவர்களால் அமைந்த செயற்கையான கோட்டைகளை விட ரொம்ப பழமையானது. அப்போ ஒரு மனுஷனுக்கு இப்போ இந்தியாவுக்கே நமக்கு எல்லை என்னன்னு கேட்டோன்னா வடக்கில் இருக்கக்கூடிய இமயமலை தான் அரண் போன்றது. அப்போ இந்தியாவின் கோட்டை எதுன்னு கேட்டால் நம்ம இமயமலைன்னு சொல்லலாம், இயற்கை. அதே மாதிரி மலையரண், காட்டரண் தான் ஃபர்ஸ்ட் முதல்லங்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் வந்திருக்கணுங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் செயற்கையான கோட்டைகள்லாம் தோன்றி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இதே மாதிரி கோடை என்னும் தமிழ் சொல்லும் மலை என்னும் பொருளில் வழங்குவதையும் நம்ம இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். கோடை என்கின்ற வார்த்தை மலை. அப்ப திராவிடர்களுடைய மலை பெருமிதத்தின் நீட்சியாக வடமேற்கு நாடுகளான பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் நெடுமலைகளோடு பொருந்தி போகக்கூடிய சான்றுகள் இருக்கு. அந்த பகுதிகளில் திராவிடர்கள் ஒருவேளை வாழ்ந்திருக்கலாமா அப்படிங்கிற அடையாளத்தை நம்ம தேடி பார்க்கும் பொழுது மலை இடப்பெயர்கள் ஆய்வு இன்னைக்கு நமக்கு என்னது நிறைய ஆச்சரியத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது. கொற்கை, வஞ்சி, தொண்டி வளாகம்ங்கிறாங்க. இந்த பேர்லாம் எங்க உள்ள பேரு? தமிழ் பேர், கொற்கை, வஞ்சி, தொண்டி. ஆனா இந்த பேர்கள்லாம் பாகிஸ்தான்லயும் ஆப்கானிஸ்தான்லயும் இன்னைக்கு பேர் புழக்கத்துல இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அப்போ கொற்கைங்கிறது பாண்டியர்களின் தலைநகரம், வஞ்சி என்பது சேரர்களின் நகரம், தொண்டி என்பதும் ஒரு நகரமாக இருந்திருக்கு சேரர்களுக்கு. இந்த ஊர் பேர்கள்லாம் பழந்தமிழருடைய அரசியல், பொருளியல் மற்றும் பண்பாட்டு உருவாக்கத்துடைய விளைவாக உருவானது. இந்த பழந்தமிழ் சமூகத்துல காட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த பெயர்கள் ஆணிவேர் அடையாளங்களாக இருக்கு. நம்ம இதெல்லாம் உலகத்துல எங்க பேசினாலும் கொற்கைங்கிற வார்த்தையை கேட்டா தமிழ்னு தான் சொல்லுவாங்க. இந்த பெயர்கள்ல ஒண்ணு கூட வடமொழி இலக்கியங்கள்ல பதிவு செய்யப்படாத வார்த்தைகள் கொற்கை, வண்டி மற்றும் தொண்டிங்கிற வார்த்தைகள். சங்ககால தமிழ் மன்னர்களுடைய குறுநில தலைவர்களுடைய தலைநகரம், துறைமுகங்கள், போர்க்களங்கள் அதோட பெயர்களோடு வடமேற்கு பகுதியில் ஊர் பெயர்கள் நிறைய பொருந்தி போகுது, இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த கொற்கை, வஞ்சி, தொண்டிங்கிற வார்த்தையை வட இலக்கியங்கள் எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது, பியூர் தமிழ் வார்த்தைங்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த கேவிடி என்கின்ற அந்த நகரங்கள் நம்ம ஆப்கானிஸ்தான்லையும் பாகிஸ்தான்லையும் நம்ம பார்க்கிறோம். இது அங்க காணப்படுதுன்னா
கண்டிப்பாக இந்த வார்த்தைகள்லாம் பாகிஸ்தான் மொழியில உருவாயிருக்க வாய்ப்பு கிடையாது. இவையெல்லாம் நம்மளுடைய கடந்த கால வரலாற்றின் அடையாள சின்னங்கள் என்று அவர் எடுத்துரைக்கிறார். இப்போ நான் என்ன சொல்றாருன்னா, இந்த கொர்க்கை வஞ்சி தொண்டிங்கிற வார்த்தைகள் ஒருவேளை நம்ம என்ன கேட்போம், ஏன் அது அந்த ஒரு பாகிஸ்தான் மொழியில கூட கொர்க்கைன்னு ஒரு வார்த்தை இருக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம கேட்குறோம். வேற வேற மொழிகள்ல அந்த வார்த்தைகள்லாம் இருக்காதா அப்படின்னு நம்ம கேட்குறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம நிலா அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, இது உலகத்துல சைனா மொழியில ஏதோ ஒரு மொழியில் ஒரு வார்த்தையா கூட இருக்கலாம். நிலா அப்படின்னு அவங்களும் ஒரு வார்த்தையை சொல்லலாம். அப்ப என்னன்னு கேட்டா நம்ம நிலவை காட்டலாம், அவங்க நிலான்னு கேட்டா என்ன சொல்லலாம், பசுமாட காமிச்சு தான் நிலா அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி இருக்கலாம். அப்போ நமக்கு இந்தியாவோட வட இந்தியாவுக்கு பக்கத்துல தான் இந்த நாகரிகம் உருவாயிருக்கும் போது வட இந்திய இலக்கியங்கள்ல எங்கேயாவது இது பதிவாக இருக்கணும்னா கொர்க்கை வஞ்சி தொண்டின்னு ஏகப்பட்ட ஊர்களுடைய பேர்கள் இடம்பெற்றிருக்கு. ஆனா கொர்க்கை வஞ்சி தொண்டியோட வார்த்தை மட்டும் இல்லை. அப்ப அதை பார்க்கும் பொழுது இந்த தன்மைகள் கடந்த காலங்களில் அந்த சிந்துவெளி மக்கள் வாழ்ந்து இருந்த பகுதிகளில் நம்ம திராவிடர்கள் தான் வாழ்ந்திருக்கலாம் என்ற ஒரு யூகத்துக்கு நம்மளால வர முடியும் என்று தான் இவர் இடப்பெயர் ஆய்வியல்ல சொல்லியிருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இடப்பெயர் ஆய்வியல்னா ஒரு இடத்துக்கு ஏன் பெயர் வந்துச்சுங்கிறத ஆய்வு செய்யக்கூடிய ஒரு படிப்புக்கு பேர் தான் இடப்பெயர் ஆய்வியல். உதாரணத்துக்கு உங்களுடைய ஊருக்கு கண்டிப்பாக ஒரு பெயர் இருக்கும். உதாரணத்துக்கு தூத்துக்குடி என்கின்ற ஊர், இது முன்னாடி ஒவ்வொரு பெயர்கள் அழைக்கப்பட்டிருக்கலாம். திருமந்திர நகர் பல்வேறு பெயர்கள் அழைக்கப்பட்டிருக்கலாம். அப்போ இந்த கடற்கரை பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் நீர் பருகுவதற்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, மண்ணை தூற்றுனா மண்ணை தோண்டி அதுல இருந்து உள்ள நீரை எடுத்து பருகி குடியேறியதால் இதற்கு தூத்துக்குடி என்று பெயர் ஏற்பட்டிருக்கலாம். இதே போன்று இல்ல இதெல்லாம் கடற்கரை பகுதி முள்வேலிகளால் நிறைந்திருந்த பகுதி. அப்போ குடியேற்றத்திற்கு மக்கள் வரும் பொழுது இந்த பகுதிகளை எல்லாம் சுத்தம் செய்து, அதாவது முள்காடுகளை நீக்கி விட்டுட்டு குடிபெயர்ந்திருக்கலாம். குடியேறியதாலும் தூத்துக்குடி என்று வந்திருக்கலாம் என்று இந்த இடப்பெயர் ஆய்வியல் சொல்கிறது. மதுரை நகரத்துக்கு ஏன் மதுரைன்னு பேர் வந்துச்சுன்னு கேட்டோன்னா பல வரலாறு சொல்ற மாதிரி இப்படி இடப்பெயர்களை ஆய்வு செய்ய ஆரம்பிச்சோன்னா இந்த இடத்துடைய வரலாற்றை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட முடியும். ஸோ உங்களுடைய ஊர் என்ன ஊர், நீங்க சார்ந்திருக்கக்கூடிய மாவட்டத்துடைய பெயரோ இல்லை உங்க சொந்த ஊருக்கு இதுதான் பெயர், இதுக்கு இந்த காரணத்தினால வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.